அப்போது அந்த மாதிரியாக வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அவங்க கேட்கும்போது நம்ம பேசணும்னா அப்போவுமே நம்மளுடைய வைத்திய முறை மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போவே அவங்க பாதி சந்தோஷமாயிடுவாங்க. அப்போ அவங்க அந்த மன சந்தோஷத்தோடு அவங்க அந்த மனநிலை இருக்கும்போது இங்கே டாக்டரோட மனநிலை சமநிலையோடு இருக்கும்போது எப்படி பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருந்தால் உடலில் இருக்கிற கழிவுகள் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு திரும்புகிற மாதிரி ஒரு பேஷண்ட்டோட மனநிலையும் ஒரு டாக்டரோட மனநிலையும் சமநிலைக்கு வந்தாச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோய் மேக்ஸிமம் குணமடைஞ்சிடும். அவங்க நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. வாழ்வியல் முறை பஸ்டி சாப்பிடுங்கனாலும் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம அவங்க பேச்சில் கொடுத்துட்றோம் இல்லையா. டாக்டர் மேலே ஒரு மதிப்பு வந்துடுது இல்லை. அப்போ அவர் எது சொன்னாலும் கேட்பாங்க. இதுதான் ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிறது. அந்த ஃபேமிலி டாக்டரா அப்படின்னா தனியாக அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலி டாக்டராக மாறணும்னா அவங்களுடைய ஃபேமிலியாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே அவர் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான ஃபேமிலி? நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, அத்தனை பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறோம்ல, அதுக்கு அந்த 1000 பேருக்குள்ளே அவர் இருக்கார் அப்படிங்கிறதா அந்த ஃபேமிலி. ஃபேமிலினா பேஷண்ட்டும் டாக்டரும் ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே தானும் இருக்குது அப்படின்ற அந்த ஸ்பேஸ் அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம், அவருக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னாலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இதுதான் எங்களுக்கு அக்குபஞ்சரில் சொல்லித்தர விஷயம். பேஷண்ட்டோட ஃப்ரீயாக பேசுங்க, அவங்களோட ஜாலியாக இருங்க. நல்லா ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் 2 பேருக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னாலே அவங்க சந்தோஷமாக அப்படியே ஏதோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கிளினிக்குள்ளே வர ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே வரா மாதிரி உரிமையோடு வருவாங்க, உரிமையோடு பேசுவாங்க. அவங்க தொந்தரவுகளையும் அவங்களுடைய மனக்கவலைகளையும் ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவாக அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கொட்டிட்டு சந்தோஷமாக இங்கேருந்து போவாங்க. அப்போ பாதி நோய் குணமாயிடும். வைத்திய முறைனா பெருசாக பிரம்மாண்டப்படுத்துறாங்களா ஆங்கில மருத்துவம். ஐக்யூபென்ஸை வச்சு செக் பண்ணுறது, இசிஜியை வச்சு பார்க்குறது, எண்டோஸ்கோப்பி விடுறது, என்னென்னலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வைத்திய முறை கிடையாது. இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பிரம்மாண்டம். இதெல்லாம் சும்மா ஷோ ஆஃப். இது குணப்படுத்தாது ஒரு மருத்துவனை குணப்படுத்துறது மருத்துவர் தான். அவருடைய பேச்சு, அவருடைய ஆறுதல், அது ஃபஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவருக்கான சிகிச்சை. அது எந்த சிகிச்சையாக இருக்கட்டும், அவருடைய சிகிச்சை அதுக்கு அடுத்த செகண்டரி தான். அப்போ தான் அந்த நிறைவோடு அந்த 2 பேருடைய சூழல்களும் சந்தோஷமாக இருக்கும்போது கொடுக்குற சிகிச்சை நல்ல வேலை செய்யும். ஸோ இதை தான் நாங்கள் கேட்டறிதல் முறையாக பயன்படுத்துகிறோம். இது போக கேட்டறிதல் முறையில் அவங்களுக்கு என்னென்ன உறுப்புகள் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்களுடைய மூலகங்களோட இணைப்போம். அதாவது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணில் நீர் வடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கண்கள் அப்படின்னா அது மரமூலகம் சார்ந்த ஒரு உறுப்பு. நீர் அப்படின்னா நீர் மூலகம். அப்போ மரமூலகம் நீர் மூலகம் அவங்களுக்கு ஒரு பாதிப்பில் இருக்குது, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுப்போம். முடி கொட்டுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இதை கேட்டுப்போம். இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா இப்போ கேட்டறிதல் அவங்க முடி கொட்டுது அப்படின்னா தலையில் 2 விஷயங்கள். அதாவது நீர்மூலகத்தை தொந்தரவு இருந்தாலும் முடி கொட்டும். அப்புறம் வெப்பம் அதிகரித்தாலும் கொட்டும். ஏன் வெப்பம் அதிகரித்தா கொட்டும் அப்படின்னா, எப்போ வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா நீர் குறைஞ்சிரும். அப்போ 2 பேலன்ஸாக இருந்தால் தானே ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ வெப்பம் ஏறிச்சுன்னா நீர் குளிர்ச்சி குறைஞ்சிரும். குளிர்ச்சி குறைஞ்சா முடி கொட்டுது. அப்போ முடி கொட்டுது வாட்டர் எலிமெண்ட் பாதிக்கும். அதே மாதிரி வாட்டர் எலிமெண்ட் பாதிக்குது அப்படின்னா நீர் சமநிலை பாதிக்குது. அதாவது நீர்மூலக சம்மந்தப்பட்ட உறுப்புகள் பாதிக்கும்போது அப்போது நீர் மூலகங்கள் சமநிலை குறைஞ்சா வெப்பம் ஜாஸ்தியாகும். அப்போது அது வெப்பம் எப்படி போகும் அப்படின்னா மேல் நோக்கி போகும். நீர் எப்போவுமே கீழ் நோக்கி இறங்கும், வெப்பம் மேல் நோக்கி போகும். அப்போ மேல் நோக்கி போகும்பொழுது உடம்புல இருக்கிற எங்கே, அதாவது இங்கே நீர் மூலக உறுப்புகள் சமநிலை குறையுது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு வித உஷ்ணம் ஏற்படும். அப்போ நீர்மூலக உறுப்புகளை சுற்றி வெப்பம் தோன்றும். அப்போ வெப்பம் தோன்றும் பொழுது அந்த வெப்பம் தோன்றிய வெப்பம் மேல் நோக்கி போகும். அதோடைய உஷ்ணம் மேல் நோக்கி போகும். அது மேல் நோக்கி போக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை நேராக மேலே முடிகிற இடம் உச்சி தானே, தலை தானே. அப்போ தலையில் போகும்போது அங்கே இருக்கிற முடியோடைய வேர்கள் எல்லாம் பாதிக்கும். அது ட்ராவல் பண்ணுற எல்லா இடமுமே பாதிக்கும். கண் எரிச்சல் வரும், நாக்கில் ரணமாகும், வாயில் புண்ணு ஏற்படும், வயிறு வலி, சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற ஒரு வித எரிச்சல் வரும், குடல் பகுதியில் போகும். அப்படி ட்ராவல் பண்ணுற எல்லா இடங்கள்லுமே அந்த வெப்பத்துடைய பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை தான் அப்போல்லாம் வயிறு வலிக்குது, வயிறில் அதிகமாக உஷ்ணமாகிடுச்சின்னு நினைக்கிறேன், கண் எரிச்சலாக இருக்குது, வெப்பம் அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன். ஆனால் அந்த வெப்பம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் கண்ணில் மட்டும் வெப்பம் கிடையாது. வயிற்றுலேருந்து அந்த உயிர்சக்தியிலேருந்து தோன்ற வெப்பம் மேல் நோக்கி, அது வயிற்றில் இருந்தாலும் வயிற்றுலேருந்து மேலே, நெஞ்சில் இருந்தாலும் நெஞ்சில் எல்லாமே மேல் நோக்கி போகும்பொழுது ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு இடமும் அந்த வெப்பம் மேலே போயிட்டே இருக்கும்பொழுது
அங்கே அந்தந்த உறுப்புகளை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இந்த அளவுக்கு ஆழமாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நாங்கள் கேட்டறிதல் முறையில் கேட்டு வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அடுத்து நாடி பரிசோதனை பார்த்து ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இப்படி தான் வந்து எங்களுடைய இது இருக்குது, எங்களுடைய சிகிச்சை முறைகள் இருக்குது. சில நேரங்களில் கேட்டறிதல் முறையில் கூட நாங்கள் சிகிச்சை கொடுத்துருவோம். ஆனால் நாடி பரிசோதனை நிச்சயமாக பார்ப்போம். ஏன் நாடி பரிசோதனை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கான ஒரு ஒரு அதாவது நாங்கள் பார்த்த கேட்டறிதல் முறையில் நாங்கள் கெஸ் பண்ணி வச்சது, அதாவது எங்களுடைய கேல்குலேஷன் இருக்குது இல்லையா, எங்களுக்கானது நாங்கள் அதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் நாடியும் காட்டுறது ஒன்றா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ எங்களுக்கு அது நிறைய விஷயங்களை புரிதல் ஏற்படுத்தும். சில நேரங்களில் நாங்கள் கால்குலேட் பண்ணதை விட நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் பண்ண அந்த கால்குலேஷனுடைய மெயின், அதாவது ஆணி வேராக இந்த நாடி காட்டும். நாடி காட்டுறது எல்லாமே வந்து உயிர் சக்தி, உயிரோட்டம் இருக்கிற இடம். இந்த நாடி வந்து உயிரோட்டம் போகிற இடம். ஸோ நாடி காட்டுறதுங்கிறது ஆணி வேர். அதனால தான் நாடி பார்க்காதவன் மருத்துவனே இல்லை அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நாடி பார்க்குறவன் தான் வைத்தியன் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்கன்னா, நாடி பார்க்காதான் வைத்தியம் இல்லை. ஏன்னா நாடிங்கிறது உயிர் சக்தி உலாவர இடம். அந்த உயிர் சக்தி உலாவர இடத்தை நம்ம தொட்டு அந்த நாடியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அதோடைய உடம்புடைய ஆணி வேற நமக்கு காமிச்சிடும். என்ன மாதிரியான அது எல்லா மருத்துவத்துக்குமே, அது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு பரமொழி மருத்துவமாக இருக்கட்டும், நாடி பரிசோதனை அப்படிங்கிறது ஆணிவேர். உடலுடைய அறிவியலையும் உடலுடைய இயக்கத்தையும் மிக துல்லியமாக கணிச்சு சொல்கிற இடமா இந்த நாடி பரிசோதனை இருக்குது. இதை அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் இன்னைக்கு முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்னு இவ்வளோ இதுவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு வள்ளுவரே தன்னுடைய குரலில் நாடி பார்க்காதவன் மருத்துவனே இல்லைன்னு சொல்லிட்டார். நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பை செய்யன்னு சொல்லியிருக்காரு. அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நோய் கண்டுபிடிக்கிற ஒரு நோயை செய்யணும்னா நாடியை நாடி போகிறது தான் சரியான ஒரு மருத்துவ முறை, ஒரு சரியான ஒரு வைத்திய முறைன்றதை அவர் ஆணி வேற அடித்து சொல்லியிருக்காரு. இது அதை முறையாக செய்கிற ஒரே மருத்துவமாக அக்குபஞ்சர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கேட்டறிதல் முறைகளில் பார்த்தோம். தொடர்ந்து நாம் நாடி பரிசோதனையும் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.